அவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முன்னாள் அதிபர் அமெரிக்க ரொனால்டு வில்சன் ரீகன் பிறந்த தினம் என்று பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அமெரிக்காவின் 40வது அதிபரும் புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகருமான ரொனால்டு வில்சன் ரீகன் பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலம் டாம்பிகோ நகரில் பிறந்தவர். 1911ஆம் ஆண்டு பள்ளியில் படிக்கும் போதே கதை கூறுதல், நடித்தல், விளையாட்டு ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். யுரேகா கல்லூரியில் பொருளாதாரம், சமூகவியலில் மேற்படிப்பை முடித்தார். வானொலி நிலையங்களில் பணிபுரிந்தார். விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடித்தார். வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்தில் 1937இல் சேர்ந்தார். இவரது நடிப்பு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. 1939ஆம் ஆண்டுக்குள் 19 திரைப்படங்களில் நடித்துவிட்டார். டார்க் விக்டரி, சாண்டா ஃபே ட்ரையல் ஆகிய திரைப்படங்கள் அவருக்கு பெரும் புகழை தேடி தந்தன. அப்போது இராணுவத்தில் இருந்து அழைப்பு வந்தது. திரையுலக வாழ்வு அந்தஸ்தை துறந்து இராணுவத்தில் சேர்ந்தார். செகண்ட் லெப்டினன்ட் பதவியை அடைந்தார். மீண்டும் நடிப்புலகுக்கு திரும்பியவர் பல படங்களில் நடித்தார். சான் பிரான்சிஸ்கோ போக்குவரத்து துறையில் அதிகாரியாக பணிபுரிந்தார். 1964இல் அரசியலில் நுழைந்தார். பொது உடைமை, சோசலிச கொள்கைகள், இன வேறுபாடு ஆகியவற்றை எதிர்த்தார். ஆரம்பத்தில் இருந்தே அணு ஆயுத எதிர்ப்புவாதியாக திகழ்ந்தார். தனிமனித உரிமைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது அவரது கொள்கை. கலிபோர்னியாவில் மிகவும் பிரபலமானார். அங்கு 2 முறை ஆளுநராக இருந்தார். 1980இல் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இவருக்கு வயது 69. இதுவரை அமெரிக்க அதிபராக பதவியேற்றவர்களில் இவர்தான் மூத்தவர். அதிபராக இருந்தபோது அமெரிக்க பொருளாதாரத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். இராணுவத்தை விரிவாக்கினார். அமெரிக்காவில் முதலில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தினார். இவரது ஆட்சி காலத்தில் ஈரானிய போர் உள்ளிட்ட பல முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் நடந்தன. 1981 மார்ச் மாதம் இவரை கொல்ல நடந்த முயற்சியில் குண்டடிபட்டு நூறிழையில் தப்பினார். 1984இல் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று 2வது முறையாக அதிபரானார். பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் என்ற அமெரிக்காவின் உயரிய விருதை 2 முறை பெற்றிருக்கிறார். வாஷிங்டன் விமான நிலையம், அமெரிக்க கடற்படை கப்பல், விமானப்படை விமானம் ஆகியவற்றுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டிருக்கு. தேசிய அருங்காட்சியகத்தில் இவரது வெண்கல சிலை வைக்கப்பட்டிருக்கு. அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டிருக்கு. இவரது பிறந்த நாள் பிப்ரவரி 6ஆம் தேதியை இன்றளவும் ரீகன் தினம் என்று கொண்டாடி மகிழ்கின்றனர் கலிபோர்னியா மாகாண மக்கள். ஊடகங்கள், இராணுவம் என பல துறைகளில் பணியாற்றி நாட்டின் அதிபராக உயர்ந்து அனைத்து துறைகளிலும் திறம்பட செயல்பட்ட ரொனால்டு ரீகன் 2004இல் 93வது வயதில் மறைந்தார். அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலம் டாம்பிகோ நகரில் பிறந்தவர் முன்னாள் அதிபர் ரொனால்டு வில்சன் ரீகன். இவர் ஒரு நடிகரா இருந்திருக்கிறார். நம்ம இந்தியாவில் ஆந்திராவை சேர்ந்தவர், திரைப்பட நடிகர். அவரும் முதலமைச்சர் ஆனாரு. IAS எக்ஸாமும் கிளியர் பண்ணார் நினைக்கிறேன். நாயுடு ஏதோ மறந்து போச்சு. அது மாதிரி தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி இவரும் ஒரு திரைப்பட நடிகராக இருந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து அமெரிக்காவோட அதிபராகவே இன்னைக்கு ஒரு பைத்தியம் உளறிக்கிட்டு இருக்காருல, அவர் பேர் என்ன, பைத்தியமாட்ட உளறிக்கிட்டு இருக்காரு, டொனால்டு ட்ரம்ப், குடியரசுக் கட்சியின் ட்ரம்ப். அவர் மாதிரி இல்லாம இவர் கொஞ்சம் நல்லவராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ரீகன் தினம் அப்படிலாம் கொண்டாடுறாங்க. இவர் முதலுலக போர் தொடங்குறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருக்கார். முதலுலக போர் 1914 to 18. ஆனா இவர் 1911 பிறந்திருக்கிறார். 11ல
நாளைக்கு ஒரு தமிழ் அறிஞர் முக்கியமானவர், இவர் பிறந்த ஊர்ல நான் ஒரு 1 இயர் படிச்சேன். அவரை நம்ம சந்திக்க போறோம் நாளைக்கு. நன்றி, வணக்கம்.